அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயக தேர்தல் திருவிழா தேதி அறிவிக்கப்பட்டு, வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டு, வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டு, ஜனநாயகம் காப்பதற்கான திருவிழா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே போனது ஜனநாயகம்? அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்று அடிக்கடி கூறி வருகிறார் திராவிட முதல்வர் என்று தனக்குத்தானே பட்டம் சுட்டிக் கொள்கிற மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனால் தமிழகத்தில் வாரிசு அரசியலுக்கு இன்றைக்கு முன்னுரிமை கொடுத்து பதவிகள் வழங்கப்பட்டு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். ஆகவே தமிழகத்தில வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக இந்த 2026 தேர்தல் அமையும் என்பது எல்லோருடைய நம்பிக்கை. தமிழகத்திலே முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை தொடர்ந்து அவரது மகன் வாரிசு அரசியல் அடிப்படையிலே முதலமைச்சராக வருகிறார். அதைத் தொடர்ந்து கட்சிக்காக உழைத்த பலர் புறக்கணிக்கப்பட்டு ஸ்டாலின் மகன் உதயநிதி துணை முதல்வராகிறார். இப்போது உதயநிதியை தொடர்ந்து அவரது மகன் இன்பநிதி இப்போதே கட்சி நிகழ்ச்சிகளை அடிக்கடி தென்பட துவங்குகிறார். அவரும் முதல்வராவதற்கு நாங்கள் தோள் கொடுத்து பல்லக்கு தூக்குவோம் என்று ஆங்காங்கே குரல் எழும்பு கொண்டு இருப்பதை மக்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கலைஞருடைய மகள் கனிமொழி அவர்களும், ஸ்டாலின் மருமகன் சபரீசன் அவர்களும், கருணாநிதியின் அக்கா பேரன் தயாநிதி போன்றோரும் கட்சியின் அதிகார மையங்களாக செயல்பட்டு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக திமுக அமைச்சர்களாக இருக்கின்ற டி.ஆர். பாலு, பொய்யாமொழி, ஆற்காடு வீராசாமி, அன்பழகன், தங்கம் தென்னரசு, பொன்முடி, நேரு, துரைமுருகன், பி.டி.ஆர். பழனிவேல்ராஜன், ஐ. பெரியசாமி போன்றோர்கள் வாரிசுகளும் அதிகார மையங்களாக உள்ளதையும் இந்த 5 ஆண்டு காலத்திலே மக்கள் மிக கவனமாக அதை கடந்து வந்திருக்கின்றார்கள். இவர்களை தவிர அடிமட்ட தொண்டர்கள் எவரும் கட்சியிலே அதிகார மையமாக வந்துள்ளாரா? ஏன் அவர்களுக்கு திறமைகளை இல்லையா? ஆற்றல் இல்லையா? அவர்களுக்கு சிந்தனை இல்லையா? திறமையாக செயல்பட முடியாதா? அல்லது அரசியல் என்பது நான் மேலே குறிப்பிட்ட அதிகார மையங்களுக்கு மட்டும் குலத்தொழிலா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற அந்த திராவிட சித்தாந்தத்தை, ஜனநாயகத்தினுடைய சித்தாந்தத்தை அடிக்கடி கூறி மக்களை ஏமாற்றி வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கட்சியிலும் ஆட்சியிலும் அதிகாரத்தை தன் குடும்ப உறுப்பினர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதன் பெயர்தான் அதிகாரம் பரவலாக்கப்படுகிறதா என்பதை இந்த தேர்தலிலே மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே திமுகவினுடைய இந்த மன்னராட்சி சிந்தனையை ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவாலாகத்தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய இந்த மன்னராட்சி சிந்தனை மக்களாட்சிக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவாலாகத்தான் இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வாரிசு அரசியலைத்தான் நாங்கள் முன்னெடுப்போம் என்று உறுதியோடு செயல்பட்டு வருகிற திமுகவிற்கு இந்த தேர்தலிலே தோல்வியை பரிசாக கொடுத்து தாய் தமிழ்நாட்டிலே ஜனநாயகமும் மக்களாட்சிக்கும் தான் மக்கள் மகுடம் சூட்டுவார்கள் என்பதை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தீர்ப்பு நமக்கு நிச்சயமாக ஜனநாயகத்தின் பாதுகாவலர்களுக்கு ஆதரவாகவும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, தமிழகுலசாமி, இதய தெய்வம் அம்மா அவருடைய மறுவடிவமாக, இருவரும் தெய்வனுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான் இன்றைக்கு ஜனநாயகத்தின் பாதுகாவலராக, ஜனநாயகத்தின் அடையாளமாக, ஒரு அடிமட்ட தொண்டராக, ஒரு தொண்டர் நாடாள முடியும் என்ற ஜனநாயக இலக்கணத்திற்கு உயிர் மூச்சாக, உயிர் இலக்கணமாக 4.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்தி நலத்திட்ட நாயகராக இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அணியிலே மக்களுடைய மாபெரும் செல்வாக்கோடு, நம்பிக்கையோடு மக்கள் சேவையை தொடங்க இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களினுடைய கரத்தை வலுப்படுத்துவதுதான் ஜனநாயகத்திற்கு நாம் செய்கிற நன்றி கடன், மக்களாட்சிக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன்.
ஆகவே மன்னராட்சியின் சிந்தனையில் இருக்கிற திமுக ஆட்சிக்கு நாம் முடிவுரை எழுதி புரட்சி தலைவர் எடப்பாடியுடைய தலைமையிலான ஜனநாயக ஆட்சிக்கு தொடக்க உரை எழுதுகிற இந்த ஜனநாயக தேர்தல் திருவிழாவில ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாடும் விழிப்போடு இருந்து நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.